Hello my friends, welcome to Mother's Ulaham. So இன்னைக்கு வந்து க்ரீமியா டேஸ்டியா சக்கரை பொங்கல் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க, கொஞ்சம் டிஃபரெண்டா. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. ஸோ சக்கரை பொங்கலுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இது. ஸோ அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக க்ரீமியாக சக்கரை பொங்கல் செஞ்சிடலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த டம்ளரில் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. அரிசியும் பருப்பும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு கடாயில் சேர்த்துருங்க. அதை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சிடலாம். ஸோ வறுக்கும் போது அரிசியும் பருப்பும் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். ஸோ இந்த பக்குவத்தில் வந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அரிசியும் பருப்பையும் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நான் வந்து இன்னைக்கு 4 கப்பு பால், 1 கப் தண்ணி, ஸோ ஃபுல்லாகவே பால் தான் ஊற்றி செய்ய போகிறோம். ஸோ குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃப்ளேவர் நல்லா இருக்கும் அது வெந்து எடுக்கும்போது. அவ்வளோதான், கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் மிதமான சூடில் 10 நிமிஷம். ஸோ இன் பிட்வீனில் சாதம் வேகிறதுக்குள்ள நம்ம பாகும் முந்திரி பருப்பும் வறுத்து எடுத்து வச்சிடலாம். முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் அப்படிங்கும்போது நெய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் திராட்சை, இதுதான் வந்து ஹைலைட்டே. எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்புறம் திராட்சை. ஸோ வறுத்து ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில் வெல்லம். ஸோ வெல்லம் வந்து மஞ்சள் கலர்லேயும் இருக்கும். நல்ல டார்க் ப்ரௌனில் சேர்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொங்கல் கலர் வரும். ஸோ எல்லோ கலரில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி வரும். ஸோ வெல்லம் வந்து நான் இன்றைக்கி 2 கப் எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் நான் அந்த 1/4 டம்ளர்லேருந்து 1/2 டம்ளர் வரைக்கும் தண்ணி போதும். ஸோ அது நல்லா கரைஞ்சிரட்டும். ஸோ நல்லா கொதிச்சு வந்ததும் ஸோ நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போகிறோம். ஸோ கம்பி பதத்துக்கு வரணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு கொஞ்சம் கொதிக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா அழுக்கெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அது அப்படியே நம்ம ஃபில்டர் பண்ணி ஃபில்டரில் நின்றுடும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து சாதம் நல்லா அடி பிடிக்காம நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து அதே கடாயில் நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த அரிசியை சேர்த்துட்டு ஸோ சேர்த்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா வெள்ளைப்பாகு, ஸோ அதை வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அந்த சாதத்தோட வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க.
ஸோ நீங்கள் கல்கண்டு சேர்த்து பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் வரும். ப்ரௌன் கலர் ஜாகரி சேர்த்திங்கன்னா நல்ல பொங்கல் ப்ரௌன் கலரில் வரும். ஸோ வெள்ளை கலர் எல்லோ கலர் ஜாகரி சேர்க்கும் போது ஸோ கலர்ஸ் வந்து அது டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து நம்ம பொங்கல் நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பவுடர், அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம். ஸோ இதை சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம கோயிலில் கொடுக்குற பொங்கல் மாதிரியே இருக்கும். அப்படியே வாயில் வச்சு அப்படியே கரைஞ்சி போயிடும். ஸோ நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸோ வித்தின் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அப்படியே பவுல் வந்து காலி ஆகிடும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பொங்கல் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். ஸோ அவ்வளோதான், நம்ம பொங்கல் வந்து இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப க்ரீமியாக இருக்குது. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. ஏன்னா நம்ம நிறையா பால் ஊற்றி செஞ்சதுனால ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். க்ரீமியாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கூடவே கொஞ்சம் நெய்யும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த டிஷ்ஷை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பொங்கலுக்கு. ஸோ குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இந்த வாட்டி சக்கரை பொங்கல் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் நீங்களும். ஸோ இதில் என்ன ஹைலைட்னா நம்ம நிறைய பால் ஊற்றி செய்கிறோம், ப்ளஸ் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்துறோம். ஸோ அப்போ வந்து கோயிலில் கொடுக்குற மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக க்ரீமியாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் அடுத்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பியாக இருங்க, டேவை என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.